ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் எங்கே அன்னப்பிரசாதம் கொடுக்குறாங்க, அன்னப்பிரசாதம் கொடுக்கக்கூடிய டைமிங்ஸ் என்ன போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ வீடியோவில் நாம் பார்க்கக்கூடியது திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய மெயின் என்ட்ரன்ஸ். கோவிலினுடைய மெயின் என்ட்ரன்ஸ் தாண்டின உடனேயே நம்முடைய லெஃப்டில் வாகன மண்டபம் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம நேராக நடந்து வரணும். இப்போ நாம் நடக்கக்கூடிய இந்த லேனுடைய எண்டில் லெஃப்ட் சைடில் லட்டு கவுண்டர் இருக்குது. வீடியோவில் இப்போ நீங்கள் வாகன மண்டபம் பார்க்குறீங்க. தினமுமே ஈவினிங் சஸ்ரதீப அலங்காரா சேவா இந்த மண்டபத்தில் நடக்கும். இந்த லேனை தாண்டி நம்ம ஸ்ட்ரைட்டாக நடந்து வர்றோம். இந்த லேனுடைய எண்டில் லெஃப்ட் சைடில் லட்டு கவுண்டர் இருக்குது. லட்டு கவுண்டர் ஒட்டியே கேட் நம்பர் 2 இருக்குது. கேட் நம்பர் 2 தரிசனம் முடிச்சுட்டு நிறைய பேர் வெளியே வரக்கூடிய கேட். இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்க்கக்கூடியது தான் லட்டு கவுண்டர். லட்டு கவுண்டர் தாண்டி கேட் நம்பர் 2 வழியாக கீழே இறங்கி லெஃப்ட் சைடில் திரும்பி அன்னப்பிரசாதம் பில்டிங்குக்கு போகணும். கேட் நம்பர் 2க்கு ஆப்போசிட்டில் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது தான் ஃப்ரைடே கார்டன்ஸ். வெள்ளிக்கிழமைகளில் உற்சவர் பத்மாவதி தாயாருக்கு அங்கே அபிஷேகம் நடக்கும். கேட் நம்பர் 2ல் இறங்கி லெஃப்ட் சைடில் திரும்பி நாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த லேன் முழுவதுமே நிறைய ப்ரைவேட் லாட்ஜஸ் இருக்குது. இந்த ப்ரைவேட் லாட்ஜஸில் ரூம் பார்த்தீங்கன்னா சின்ன ரூமாகத்தான் இருக்கும். 600 ரூபாய் தொடங்கி 1500 ரூபாய் வரைக்கும் கூட வேரிட் பட்ஜெட்ஸில் இந்த லேனில் நிறைய லாட்ஜஸ் இருக்குது. நாமளே நேரடியாக போய் பார்த்து ரூம் நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம புக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த ப்ரைவேட் லாட்ஜஸில் திருச்சானூரில் நான் ஸ்டே பண்ணது கிடையாது. நிறைய ஃபாலோவர்ஸ் கேட்குறீங்க, திருச்சானூர் பக்கத்தில் தங்குறதுக்கு ஏதாவது ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த லேனில் இருக்கக்கூடிய சில ஹோட்டல்ஸ் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த லேன் தவிர்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய லேன்ஸ்லேயும் நிறைய ப்ரைவேட் லாட்ஜஸ் இருக்குது. இப்போ நம்ம கேட் நம்பர் 2ல் இறங்கி லெஃப்ட் சைடில் வந்துட்டு இருக்கோம். ரைட் சைடில் திரும்பி போனோம்னா சின்ன சின்ன கல்யாண மண்டபங்கள் இருக்குது. அந்த கல்யாண மண்டபங்களுக்கு முன்னாடியே லாக்கர்ஸும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. லாக்கர் சைஸை பொறுத்து 30 ரூபாய் 50 ரூபாய் அப்படின்னு ஒவ்வொரு கல்யாண மண்டபத்தில் நமக்கு லாக்கருக்காக சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே நம்முடைய திங்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அதே கல்யாண மண்டபங்கள்லேயே சில கல்யாண மண்டபங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் பாத்ரூம் டாய்லெட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஃபெசிலிட்டியும் நம்ம அவைல் பண்ணிக்கலாம். கேட் நம்பர் 2 தாண்டி நம்ம ரைட்டில் போன உடனேயே வரிசையாக 3 கல்யாண மண்டபங்கள் இருக்கும். அதற்கப்புறம் திருச்சானூர் போலீஸ் ஸ்டேஷன் வரும். திருச்சானூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கேட் நம்பர் 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபங்களில் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வீடியோவில் நமக்கு எதிர்க்க தெரியக்கூடிய அந்த பெய்ஜ் கலர் டால் பில்டிங் தான் அன்னப்பிரசாதம் பில்டிங். கேட் நம்பர் 2லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் நம்ம நடந்தாலே இந்த பில்டிங்க்கு ஈஸியாக ரீச் ஆகிடலாம். தேட வேண்டிய அவசியமும் கிடையாது. பத்மாவதி தாயார் கோவிலினுடைய என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா கேட்ஸ்லேயும் அந்த கேட்லேருந்து அன்னப்பிரசாதம் பில்டிங்குக்கு எப்படி போகணும்னு வரிசையாக இப்போ புதுசாக சைன் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி வந்தாலே ஈஸியாக நம்ம இந்த பில்டிங்குக்கு வந்துடலாம். இப்போ நம்ம ரைட்டில் பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே ப்ரைவேட் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ். நீங்கள் கோவிலுக்கு வர்றப்போ உங்களுக்கு கார்லாம் பார்க் பண்ணணும்னா இந்த இடங்களில் நமக்கு இடம் அவைலபிளாக இருந்தால் அதற்குரிய கட்டணம் நம்ம பே பண்ணிவிட்டு இங்கே நம்முடைய 4 வீலர்ஸை பார்க் பண்ணிக்கலாம். வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ப்ரைவேட் லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. ப்ரைவேட் டார்மெட்ரி ஹால் அண்ட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதா போர்டு வச்சுருந்தாங்க. நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உள்ளே போய் பார்க்கல, பட் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த இடங்களையும் நீங்கள் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நாம் வரக்கூடியது அன்னப்பிரசாதம் பில்டிங் வர்றதுக்கான ஒரு ரூட். பத்மாவதி தாயார் கோவிலினுடைய மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தோம் இல்லையா, மெயின் என்ட்ரன்ஸுக்கு அப்படியே நேராக போகக்கூடிய ஸ்ட்ரீட்டில் நம்ம நடந்து முற்ற இடத்துல ரைட் சைடில் திரும்பினோம்னா இந்த அன்னப்பிரசாதம் பில்டிங் வந்துடும். டிராஃபிக்கே இல்லாமல் நீங்கள் நடந்து வரணும். வயசானவங்களை சின்ன குழந்தைங்களை அழைச்சிட்டு வர்றீங்கன்னா அந்த ரூட்டில் நீங்கள் வரலாம். இந்த ரூட்டில் வர்றப்போ நிறைய டிராஃபிக் இருக்கும். அந்த ரூட்டில் எந்த டிராஃபிக்கும் இருக்காது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். அதுவும் ஒரு 3 நிமிஷம் நடக்கக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிடிடியினுடைய தோலப்பா கார்டன்ஸினுடைய பில்டிங்கும் அன்னப்பிரசாதம் பில்டிங்கும் ஒரே கேம்பஸில் தான் இருக்குது. இந்த அன்னப்பிரசாதம் பில்டிங்கை தாண்டி அடுத்து இருக்கக்கூடியது தான் டிடிடி நியர் ரெஸ்ட் ஹவுஸ் தோலப்பா கார்டன்ஸ் இருக்கக்கூடிய இடம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தான் டிடிடியினுடைய திருச்சானூர் அன்னப்பிரசாதம் பில்டிங். இந்த அன்னப்பிரசாதம் பில்டிங் உள்ளே போகிறப்போ நம்ம செப்பல்ஸ்லாம் வெளியே வச்சுட்டு தான் போகணும். செப்பல்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. சம்மர் சீசன் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நிழலுக்காக இங்கே மேலே இப்போது க்ரீன் நெட்டெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. பட் பெர்மனன்ட் ஷெட் போடுறதுக்கும் அங்கே வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ செப்பல்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் எல்லாருமே அன்னப்பிரசாதம் பில்டிங் உள்ளே போகணும்.
இந்த அன்னப்பிரசாதம் ஹாலில் 300லேருந்து 350 பேர் தாராளமாக உட்கார்ந்து சாப்பிட்லாம். ஹால் ஃபுல்லாகிடுச்சுன்னா இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இந்த வெயிட்டிங் ஹாலில் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட்டிங் ஹாலில் நிறைய ஃபேன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வெயிலுக்குரிய கவலை இருக்காது, நம்ம வெயிட் பண்ணலாம். உள்ளே இருக்கக்கூடியவங்க சாப்பிட்டு முடித்த உடனே அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் இலையெல்லாம் பரிமாறின பிறகு நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. திருமலாவில் இருக்கக்கூடிய அதே மெனு தான் இங்கேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மதியமும் ஈவினிங் மட்டும்தான் இங்கே ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, காலையில் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. சர்க்கரை பொங்கல், ஒரு துவையல், ஒரு காய், அதற்கப்புறம் சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர். திருமலாவில் இருக்கக்கூடிய அதே மெனு தான் இங்கேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மதியம் நைட் ரெண்டுக்குமே இதே மெனு தான். டேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் திருமலாவில் சாப்பிட்றதுக்கும் இங்கே திருச்சானூரில் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. பட் அஸ் யூஷுவல் அன்னப்பிரசாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு வெளியே வர்றதுக்கு தனி எக்ஸிட் கேட். பில்டிங்கினுடைய ஒரு சைட் என்ட்ரி கேட் இருக்குது, இன்னொரு சைட் எக்ஸிட் கேட் இருக்குது. இங்கே அன்னப்பிரசாதத்தினுடைய டைமிங்ஸ் தான் நாம் இப்போது வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். காலையில் 11 மணியிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் அன்னப்பிரசாதம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் ஈவினிங் 6 மணியிலிருந்து நைட் 10 மணி வரைக்கும் அன்னப்பிரசாதம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. திருச்சானூரில் அன்னப்பிரசாதம் ப்ரொவைட் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால கோவிலை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸில் தொடர்ந்து அன்னப்பிரசாதத்தினுடைய டைமிங்ஸ் பற்றி அங்கே இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.